வெல்கம் டு ஆல். இந்த அருமையான ஆன்லைன் என்ரோல்மெண்ட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த என்ரோல்மெண்ட்டானது நேற்று முதலாக தமிழ்நாடு பார் கவுன்சிலே அறிமுகம் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த என்ரோல்மெண்ட்னுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவராக திரு PS அமல்ராஜ் அவர்கள், தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் திரு கார்த்திகன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்ல இங்கு அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் திரு சந்திரமோகன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்த என்ரோல்மெண்ட் கமிட்டியினுடைய சேர்மன் திரு K. பாலு அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். என்ரோல்மெண்ட் கமிட்டியினுடைய மெம்பர் மிஸ்டர் முருகன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். உங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறுவதற்காக ஆன்லைனிலே மதுரையிலே காத்திருக்கின்ற தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய சேர்மன் மிஸ்டர் அசோக் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றொரு சேர்மன் மிஸ்டர் சரவணன் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றொருவர் உங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க காத்திருக்கின்ற ஆன்லைனிலே காத்து கொண்டிருக்கின்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியினுடைய சேர்மன் திரு பிரிசிலா பாண்டியன் மேடம் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய பார் கவுன்சிலுடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய மெம்பர் நண்பர் வேல்முருகன் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். இந்த என்ரோல்மெண்ட்டை மூவ் செய்வதற்காக அன்புக்கும் பாசத்துக்குரிய வழக்கறிஞர் SK சந்திரசேகர் சார் அவர்களையும் தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய பார் கவுன்சிலுடைய செயலாளர் திரு ராஜாகுமார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக இந்த என்ரோல்மெண்ட்டை மூவ் செய்வதற்காக வழக்கறிஞர் திரு SK சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you, the Honorable Chairman and the Co-Chairman, Executive Chairman, other members of the Bar Council. On behalf of all the advocates, I move the enrollment of the law graduates to this August Bar Council and welcome you all to the learned and noble law profession. I wish you all success. இந்த இனிய மாலை காலை வேளையில் புதிதாக வழக்கறிஞராக பதவியேற்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார் கவுன்சில் தலைவர் மற்றும் பார் கவுன்சிலுடைய அனைத்து உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் உங்களுடைய அஃபர்மேஷன் ஆஃப் ஓத் என்று சொல்லக்கூடிய பகுதியை உங்கள் கையிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நான் வாசித்த பிறகு நான் என்ன வாசிக்கிறேனோ அதை மட்டுமே நீங்கள் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நீங்கள் வாசிக்காமல் நான் ஒவ்வொரு முறை வாசிக்கிற பொழுதும் அதை சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டும். ஐ என்று சொன்னால் உங்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அது கையில் இருக்கா பாருங்க, எல்லாத்தையும் கையில் இருக்கா எடுத்து காட்ட சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்கள் கையில் காமிங்க பார்ப்போம் யாராவது. ரைட், ஓகே எல்லாரும் I do solemnly swear that I shall uphold the Constitution of India and rule of law, that I shall maintain respect due to courts of justice
judicial officers and members of my profession, and will at all time conduct myself with dignity becoming of an officer of the court in which I appear. That I shall at all time conduct myself in accordance with the rules of professional conduct and etiquettes as prescribed by the Bar Council of India and State Bar Council from time to time, as reflected in this noble profession, including ethical duties and moral values. Thank you. Congratulations to all. இன்று வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் வழக்கறிஞர் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும். வழக்கறிஞராக இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் உங்களை பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீதித்துறையிலும் சமூகத்திலும் அனைத்து நிலைகளிலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் சேர்மன்ஸ் எல்லாரும் உரையாற்றுவதனால் அனைவரும் ஆன்லைனிலே மியூட் செய்து காத்திருந்து நிகழ்ச்சியை முடியும் வரை காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் நிகழ்ச்சியிலிருந்து அப்பாற்பட்டு வெளியே செல்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் இப்படிதான் சில பேர்கள் வெளியே சென்றுள்ள நபர்களுக்கு என்ரோல்மெண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த அறிவுரை சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்தபடியாக உங்களிடத்திலே உரையாற்றுவதற்காக தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மன் மேடம் பிரிஸ்லா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Respected Chairman, Bar Council of Tamil Nadu, Vice Chairman Vel Karthik, our respected Bar Council of India member and co-chairman Mr. Prabhakaran, our respected Enrollment Committee Chairman Mr. Balu, members Mr. Prabhu, Mr. Murugan, and our member Mr. Vel Murugan, our secretary Mr. Rajkumar, and the aspiring young lawyers who are getting enrolled today. I wish you all a very good morning. Today, though we are all in a pandemic situation, yet in each one of your life, it is a new beginning. It is a new page, and it is a phase which we are all going to undergo. In this period of time, we are really a lucky batch because you young lawyers are being given stipend to do your career with great effort. Believe in yourself. Nothing is impossible in life. Get up, stand up, and never give up. It is in your hands. My sincere advice is, please get attached to some senior office. Though we have learned a long process, yes, court has different way of practicality. So we have to take it with great effort, with great sincerity, with great dedication. Focus on your profession. We can get the highest point. So I once again wish you all a happy
and successful career. Be safe, be strong. Thank you. ஆன்லைனிலே உரையாற்றுவதற்காக தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய கோ-சேர்மன் திரு அசோக் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான சூழல் இன்றைக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே செப்டம்பர் மாதத்துல நான் வந்து என்ரோல் ஃபங்க்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இதான் என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கற்றுக்கேன். அதனால உங்களை பார்க்கறது ஏதோ நான் என்ரோல் பண்ற ஒரு மகிழ்ச்சியான சூழல். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. ரொம்ப இதால என்னால பேச முடியாது. நான் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் மதுரை சட்டக்கல்லூரில 1ஆம் ஆண்டு படிக்கும்போது 1990ஆம் ஆண்டு மதுரையோட மூத்த வழக்கறிஞர் ஜி.கே. கோபாலகிருஷ்ண ராஜுன் ஒரு மூத்த வழக்கறிஞர் தமிழகம் எங்கும் அவர் போய் வழக்கு நடத்தினாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டோம், சார் வாட் இஸ் யுவர் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் த யங் லா ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு கேட்குறது. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், யூ ரீட், படிங்க, நிறைய படிங்க, எதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் படிங்க அப்படின்னாரு. எப்படி சார் எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு, ஒரு டாக்டர் அவருடைய சப்ஜெக்ட் மாத்திரம் தான் படிக்கும், ஒரு இன்ஜினியர் அவருடைய சப்ஜெக்ட் மாத்திரம் படிக்க முடியும். ஆனா ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு டாக்டரை பத்தின கேஸ், ஒரு இன்ஜினியரை பத்தின கேஸ் வரும், ஒரு பில்டிங் சைட்ஸை பத்தி கேஸ் வரும், ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பத்தி கேஸ் வரலாம், நிறைய விஷயங்கள் வரலாம். அந்தந்த விஷயங்கள்ல நமக்கு நுண்மாலை புலம்னு சொல்லக்கூடிய பெரிய புலமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதை பத்தின அடிப்படை அறிவு நமக்கு வந்து அவசியமா இருக்கணும். அதுக்காக எதை வேண்டுமானாலும் படிங்க, ஆனால் நிச்சயமாக படிங்கள், படித்துக் கொண்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த அறிவுரை தான் இப்போது உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொன்னா, நான் என்ரோல் 25 வருஷம் கடந்தாலும் இன்னும் உங்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு எனக்கு வயதாகவில்லை என்றே கருதுகிறேன். எங்கள் பிள்ளைகளை நீங்கள் முறையாக சட்டங்களை பயின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்கள். நீங்கள் மென்மேலும் உயர்ந்தும். எனக்கு முன்னால் பேசிய பிரிசிலா மேடம் சொல்றாங்க, விடாமுயற்சி, அந்த பெர்சவரன்ஸ் உங்ககிட்ட நிச்சயம். கெட் அட்டாச் சீனியர் ஆபீசர்னு சொன்னது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிச்சயமா ஊத்த வழக்கறிஞரும் சேர்ந்து நீங்கள் பயில்தான் பல்வேறு துறைகள் நீங்கள் அனுபவசாரியாக விளங்க முடியும். அதற்கான கல்வியை அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார்கள். நீங்கள் மென்மேலும் வளர இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாக்களை பார் கவுன்சில் சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஏற்பட பயணம் எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பீர்கள். திடீர்னு லாஸ்ட் நேரத்தில் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் வந்திருக்கும். அதற்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு உங்கள் அத்தனை பேரிடம் எங்களுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கோ-சேர்மன் அசோக் சார் அவர்களுக்கு. அடுத்தபடியாக தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய மற்றொரு கோ-சேர்மன் திரு சரவணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Very good morning to all. I would like to congratulate the young budding lawyers, those who are getting enrolled today. And it is really a memorable occasion to one and all here. And it is an auspicious occasion to everyone who is getting enrolled today. And I will conclude in a few minutes. So it is my great pleasure in congratulation all the aspirants. I wish you all the very best in your professional career. And in today's scenario, those who are getting enrolled today and those who are chosen to practice law have got a wonderful opportunities in the field of legal education, because the international law, the wide varieties of field is being opened to the coming generation. So you have got a wider opportunities which the older generation like us were not having. And another thing is, the government of India, the Supreme Court of India, and again each and every high courts of the country, and also the state governments of our country, has been investing a lot
to bring the infrastructure of the legal education and the legal fraternity through the Bar Council. They are been investing a lot to bring the pendencing of cases to a lower level. For that, what we really require is the efficient lawyers and dedicated judicial officers to efficiently conduct the cases. So for that, you will have to invest a lot, and you will have to keep yourself in a hard work. You will have to prepare every day the cases as mentioned by the previous speaker, Mr. Ashok, and co-chairman of Bar Council of Tamil Nadu and Puducherry, and as well as the executive chairman, Mrs. Priscilla Pandian. So you will have to dedicate a lot to the profession. You should prepare a lot. You should be a hard worker. Every day you will have to read the cases. So when I got an opportunity, when I enrolled, I had an opportunity to meet the Supreme Court of India judge, Dr. A.R. Lakshmanan. What he was advising me was that read a case law a day. You prepare a note every day. You make a note of a judgment. You read one judgment a day, so that it will be a long term. It will be useful for you. So that was a suggestion. That was a suggestion given by the Supreme Court judge. So that was, I was following that, the words of that great gentleman. And nowadays, all you have a very great opportunity to practice in various field of law. And you have this recent arbitration and mediation is been coming up. So you have to enhance your knowledge in that. You will have to get equipped with the recent upcoming new laws is being amended and enacted. So prepare well. I wish you all the best. Thank you, the budding lawyers who are all getting enrolled today. So I also congratulate everyone to pass in the upcoming All India Bar Examination also. And I thank the Bar Council Enrollment Committee, the chairman, Mr. Balu sir, and I also thank Mr. Michael Stanis Prabhu, and I also thank Mr. Vel Murugan for having given the opportunity to address the budding lawyers today. I congratulate all of them. Thank you once again. And my congratulations to each and every lawyer who have enrolled as lawyers. And it's indeed a greatest day in your career as well as in your life. It is a very defining moment today. And first of all, I thank our Bar Council Chairman and Bar Council of India member Mr. Prabhakaran for taking efforts to conduct this online enrollment, considering the difficulties faced by our young lawyers as well as the functioning of the members of the Bar Council. I thank our Vice Chairman Mr. Karthikeyan and the Enrollment Committee Chairman Mr. K. Balu and the member Mr. Stanley Prabhu and member Mr. Murugan and all other our Bar Council co-chairman and Madam Priscilla Pandian who are all online. Despite the pandemic situation, we were able to connect everybody and we were able to conduct this enrollment with a great fun. Of course, this enrollment function always seems to be a very used to be celebrated moment, but unfortunately due to this pandemic situation we were not able to be physically present. But this is indeed a great achievement by the Bar Council to conduct the enrollment through online. Friends, you are starting a big journey in your career. This career is part of judiciary, which is the bedrock of our democratic system. And you all know you are going to strengthen the democratic system by your contribution to the judicial dynamics. And everyone can be contributing in a big way. And I hope each one of you will be contributing to the evolvement and march of law, as well as in protecting the fundamental rights guaranteed by the Constitution. And you are a big responsibility is given to you in protecting the democratic values as well as the constitutional values of this country. And I hope you will be performing to that. And I believe each one of you will be contributing in a big way. And I hope
it is going to be a big career success for each one of you who have enrolled as young lawyers today. And I, on this occasion, wish everybody a great success in your profession. And I also congratulate the parents of each one of the lawyers who have enrolled today. But for that dream, you would not have been a lawyer today. Hence, the first and foremost thanks goes to the parents of each and every young lawyers today who have got enrolled. With this, I conclude my speech. Once again, I thank everyone, wish a great success, and thank everyone for your for organizing this event. Thank you very much. Thank you, Mr. Velu. மற்றொரு மெம்பர் சேலத்திலிருந்து அருமை தம்பி KKR ஐயப்பமணி அவர்களை அன்போட உரையாற்ற அழைக்கிறோம். Good morning, Honorable Member of the Enrollment Committee, through Michael Stanis Prabhu, the former President of the Tuticorin Bar Association. It's a great privilege for me to address this first online meeting of enrollment. I am thankful to All India Bar Council Chairman through Manan Kumar Mishra and Honorable Vice Chairman elect through S. Prabhakaran and through P.S. Amalraj, Chairman Bar Council of Tamil Nadu and Puducherry, and through Velu Karthikeyan, Vice Chairman Bar Council of Tamil Nadu and Puducherry, and through K. Balu, the most dynamic lawyer of Madras High Court, and through Michael Stanis Prabhu and Murugan, members of my enrollment committee, and my beloved brother member, Mr. Velu Murugan, who is there in the Bar Council, and all other members who are there present today. It is a historical day today to be in this online enrollment. And our former chairman, D. Selvam, Chandra Mohan sir, and former president of MHA through Paul Kanagaraj and Mohana Krishnan, Tiruchi Bar Council member through Rajendra Kumar, Sivasubramaniam sir from Tanjavur Bar Association, and all other members who are present there, particularly the only lady member of the Bar Council, Tirumati Priscilla Pandian, member Bar Council of Tamil Nadu, and the dynamic secretary of Bar Council through Raj Kumar, and office staff of the Bar Council. It's a great privilege for me to address this first online Bar Council meeting from the office of through Senior Advocate P.N. Mani, who has completed his Golden Jubilee recently, and he is the author of the judgment which has been reported in the Supreme Court, Salem Bar Association versus Union of India. It is a landmark judgment which says about the amendments of CPC. He is a very dynamic senior advocate. He is a president of Salem Bar Association as well as Criminal Bar Association, and he served the Bar Council of Tamil Nadu as a court member. It is a fortunate occasion for all the aspirants who are getting enrolled today to get blessings from the office of through Senior Advocate P.N. Mani. Before parting with this, my few words, I want to guide the advocates. First, you have to download 5 apps in your mobile. The first mobile app is CRPC, CPC, and Constitutional Evidence Act and Indian Penal Code. Don't waste your time in the corridors of the court. It is each and every time of your minute of the young lawyers are valuable. Recently, Honorable Justice Anand Venkatesh has given a wonderful speech. You can check in the YouTube. He says, first 5 years, there will be no case and no money. Next 5 years, you will have a case, but there will not be money. Next 11th year to 15 years, you will have a case and you will have money. After 15 years, you will have only a few cases, you will have more money. So that is the ideology which the senior advocates have been developed. So you have to follow the ethics of the etiquette which have been supplied to you by the Bar Council of Tamil Nadu today. All the best, all of you. நம்மளுடைய பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களே மற்றும் துணைத் தலைவர் கார்த்திகேயன், என்ரோல்மெண்ட் கமிட்டியுடைய டீம், கே பாலு சேர்மன், மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு அண்ட் முருகன், இப்ப வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா ஜஸ்ட் நவ் என்டர்ட். கேட்கல. வேல்முருகன் சார், வேல்முருகன், 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 பிரிசில்லா மேடம், சரவணன், ஐயப்பமணி, பிரிசில்லா மேடம், ஓகே 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 கண்டினியூ சார். எல்லாருடைய நம்ம மெம்பர்ஸ், ஆல் மெம்பர்ஸ், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ல இருக்க எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த நேற்றுக்கும் இந்த என்ரோல்மெண்ட் நடந்தது, இன்னைக்கு நடக்க ரொம்ப பெருமை. நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சில்ல இருக்கிற இந்த புது டீம் மிக சிறப்பாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது நான் பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல,
இந்த ஐயப்பமணி சொன்னது மாதிரி நம்முடைய வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில். இந்த தொழில்ல நம்ம வந்து யாருக்கும் எதையும் பயப்படணும் அவசியம் இல்லை. அடிக்கடி நான் இருக்கும்போது மிஸ்டர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு சொல்லுவாரு, வக்கீல் தொழில் என்பது சாதாரண தொழில் இல்ல, பெரிய தொழில், யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவார். அது போல நீங்க உங்களை வந்து நீங்க பயப்படணும் இல்லைன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு மேல நேற்று நம்ம சேர்மன் சொன்னாரு, உங்களுக்கு மேல ஒரு சட்டம் இருக்குது, அதாவது அட்வொகேட் ஆக்ட் 1961. அது மட்டும் இல்ல, நாங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொன்னார் நேற்று, நான் கேட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்ன்றது, முதல்ல இருக்கிற எல்லா ஜூனியர்ஸுமே நீங்க எல்லாருமே ஒரு சீனியர்கிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு தொழில் பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 7-8 வருஷமாவது ஒரு ஜூனியரா இருங்க. வந்த உடனே நம்ம கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும் நினைக்க வேண்டாம். ஸோ வி ஹாவ் டு ஜாயின் ஒன் சீனியர் கவுன்சில், நம்ம தொழில் பார்க்கணும்னு. அதுக்கு பின்னாடி 1 by 1 டெவலப் ஆகலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகும்போதுல we have to give the respect to the seniors. சீனியர் அட்வொகேட்டுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம தொழில் ஒரு புனிதமான தொழில்ன்றதுனால தான் அதை நம்ம செய்யறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இப்போ வந்து கொஞ்ச நாளா COVID-19 எல்லாருமே விஷுவல் கம்யூனிகேஷன்ல வந்துட்டோம். என்ரோல்மெண்ட் கூட விஷுவல் கம்யூனிகேஷன்ல வந்துருச்சு. ஸோ நீங்க யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஆப்ஸ். ஐ மீன் எல்லாமே வந்து ஆன்லைன்ல பாக்குறது மாதிரி இங்க டெவலப் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் 90s கிட் எல்லாம் வந்து அதுவும் 2000 கிட் எல்லாமே பயங்கரமா டெவலப் ஆகிற கிட்ஸ் தான் எல்லாமே. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால நான் என்ன உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வீட்டுல நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருந்தாதான் we have to develop our professional. பார் கவுன்சில் உங்களுக்காக எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கு, பண்றதுக்கு ரெடியா இருக்குது. நீங்க வந்து கண்டிப்பா அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கங்க. அதாவது அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கிளைம், அப்புறம் வந்து ஆல் இந்தியா அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் ஃபெசிலிட்டிஸ் பார் கவுன்சில் பண்ணி தருது. அதே மாதிரி லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாங்க. நீங்க போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போங்க. அதே மாதிரி நம்ம பார் கவுன்சில்ல இருந்து லீகல் எஜுகேஷன் பண்றாங்க, அதை கத்துக்கங்க. அதே போல ஜட்ஜஸ் போறதுக்கு அவங்க பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. இதே ஸ்டேட் பார் கவுன்சில் பில்டிங்ல நடக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவைல் பண்ணிக்கோங்க. நல்லபடியா வழக்கறிஞரா வாங்க, நீதிபதிகளா வாங்க, பெரிய தலைவர்களா வாங்கன்னு உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். இந்தியாவில் முதல் முறையாக தமிழக பார் கவுன்சிலில் இணைய வழியாக வழக்கறிஞர் பதிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் அருமை சகோதரர் PS அமல்ராஜ் அவர்களே, எனக்கு முன்னால் உங்களை எல்லாம் நேற்று வரை சட்ட மாணவர்களாக இருந்த உங்களை எல்லாம் வழக்கறிஞர்களாக பதிவு செய்து அமர வைத்திருக்கக்கூடிய அருமை பாசத்திற்குரிய அண்ணன் பதிவுக்குழு தலைவர் பாலு அண்ணன் அவர்களே, இதற்கெல்லாம் நடப்பதற்கு காரணமாக எங்களுக்கு டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவை போட்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் துணைத் தலைவர் கேப்டன் அருமை அண்ணன் பிரபாகரன் அவர்களே, எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சேர்மன் பிரசிலா பாண்டியன் அவர்களே, என்ரோல்மெண்ட் கமிட்டியுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் தூத்துக்குடி பிரபு அவர்களே, திருவள்ளூர் முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு அறிவுரையாக வாழ்த்துறையாக வழங்கிய முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் செல்வம் அவர்களே, என்னுடைய மூத்த பார் கவுன்சில் உறுப்பினர் அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களே, செயலாளர் ராஜகுமார் அவர்களே, என்ரோல்மெண்ட் மூவ் செய்த வழக்கறிஞர் அருள் மாணிக்கம் அவர்களே, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த எங்களுடைய பார் கவுன்சில் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வழக்கறிஞர்களாக பதிவு செய்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசும்போது இங்கே பாலு அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக பல்வேறு அறிவுகளை கூறினார். அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது, உன்னதமான தொழில், நோபல் ப்ரொஃபஷன். இந்த உன்னதம்ங்கிறதுக்கு வார்த்தைக்கு ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்துட்டே போனால் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த இந்தியா பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கி பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு ஜாதி எத்தனைகள் இருந்தால் கூட இந்தியா, இந்தியர் என்று நாம் இருப்போம் என்று அதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அமையப்பெற்று இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது
இந்தியா இன்றைக்கு எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எத்தனை மொழி, எத்தனை இனம் இருந்தால் கூட இன்றைக்கி ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு காரணமாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், ஹிந்துக்களுக்கு எப்படி பகவத்கீதை, கிறிஸ்துவர்களுக்கு எப்படி பைபிள், இஸ்லாமியர்களுக்கு எப்படி குரான் என்பது போல இந்தியா இந்தியர் என்றால் அதன் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதுமாக படித்து மக்களுடைய அடிப்படை தேவையான உரிமைகள், கடமைகளை சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். நான் ஏன் இதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் என்றால், அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒவ்வொரு சாதாரண படிப்பு அறிவு இருந்தாலும் இல்லாத மக்களுக்கான கடமைகள், உரிமைகளை மிக தெளிவாக எடுத்து கூறுவது. அதை உங்களால் மட்டுமே தான் கூற முடியும். நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஏதோ சாதாரண வழக்கறிஞர், நம்ம என்ன அட்வொகேட் படிச்சிட்டோம், ப்ரொஃபஷனல் என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு மட்டும் கிடையாது. அதற்கு சில எடுத்துக்காட்டலாக 1-2 சம்பவங்களை கூற விரும்புகின்றேன். உங்களை போன்ற ஒரு சாதாரண வழக்கறிஞராகத்தான் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு வழக்கறிஞர் பதிவு தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் பதிவு செய்தார்கள். ஆனால் இங்கு பார் கவுன்சில் வருவதற்கு முன்பு இந்த சமூகத்தின் மீது எவ்வாறெல்லாம் அக்கறை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நீங்களாம் எடுத்துக்காட்டாக இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டுள்ளேன். ஒரு டாஸ்மார்க் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நெடுஞ்சாலை அனைத்திலுமே பார்த்தீர்கள் என்றால் டாஸ்மார்க்கிற்கு அதிலே செல்லும் இந்த வாகன ஓட்டிகள் அதை அறிந்துவிட்டு அதனால் ஏற்படும் விபத்துகளால் பல்வேறு உயிர்கள் இன்று இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை சாதாரண வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு சமூக அக்கறையோடு அதை பார்த்து இதை எவ்வாறு நம் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் உயர்நீதிமன்ற கதவுகளை தட்டினார். இன்று அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று தமிழ்நாட்டிற்கு மட்டும் அந்த நெடுஞ்சாலையிலிருந்து இவ்வளோ மீட்டர், 1000 மீட்டர் கிட்ட 500 மீட்டர் அளவிற்கு அந்த கடைகள் இருக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்று அதற்கான நேரத்தையும் குறைத்து இன்று அது உச்ச நீதிமன்றத்திலே நீதியரசர்கள்லாம் ஏன் இதை இந்தியா முழுவதும் செயல்படுத்தினால் என்ன என்று கேட்டு இன்றைக்கி இந்தியா முழுவதும் அது வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு விபத்துகள் தவிர்க்கப்பட்டுள்ளன, பல பேர் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு சாதாரண வழக்கறிஞராக அமர்ந்த அண்ணன் பாலு அவர்களுடைய மூளையில் இது சமூகத்தின் மீது பார்வை அமைந்ததால் தான் இந்த ஒரு உத்தரவை பெற்றார். நீங்கள் இங்கே அமைந்திருக்கக்கூடிய அனைவரையும் உங்களை பார்த்து நான் சொல்வது அதுதான். வழக்கறிஞர் நம்ம அப்பா அம்மா படிக்க வச்சுட்டாங்க, நம்ம இது தொழில் என்று மட்டும் கண்ணீர்னு விடாதீர்கள். அசோக் அண்ணன் அவர் பேசும்போது சொன்னார், சுதந்திரத்திற்கு முன்னும் சரி, சுதந்திரத்திற்கு பின்னும் சரி, காந்தியடிகளாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், எந்த மருத்துவத்துறை, பொறியியல் துறை, 3-4 துறைகள், நம்ம தொழில் என்றாலே ப்ரொஃபஷனல் என்றாலே 3-4 வரும். ஆனால் இவற்றில் வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பின்பும் சரி, இந்த சமுதாயத்திலே மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனம் என்றால் அது இந்த வழக்கறிஞர்கள் இனம்தான். நம்மிடையே எந்த ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்ததாக இறுதியாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்கள் இங்கே வரும்போது நினைக்கலாம், கூட்டமாக இருக்கின்றது, உயர்நீதிமன்றத்தில் பார்த்தா 5000-10,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார், எங்கு திரும்பினாலும் வழக்கறிஞர் போர்டாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த நேரத்தில் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஐரோப்பியா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற அனைத்து வெளிநாடுகளிலும் சட்டம் தெரிந்த, சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் என்பது 5%, அவருடைய மக்கள் தொகையில் 5%, 10%, 15% வரை இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், 1 கோடி என்றால் 5% என்றால் 5 லட்சம் பேர் படித்தவர்கள் வழக்கறிஞர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் மேலை நாடுகளில். ஆனால் இந்தியாவிலுடைய நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு? இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இன்று இந்திய மக்கள் தொகை 130 கோடி பேர் என்றால் 1% வழக்கறிஞர்கள் படித்தவர்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த இந்தியா நாட்டிலே 1,30,00,000 வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே 7.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 7.5 லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும், 1% என்றால். ஆனால் இன்றைய புள்ளி விவரம் என்ன கூறுகிறது, இல்லை உண்மை நிலை என்னவென்றால், அகில இந்திய பார் கவுன்சில் இந்தியா முழுவதும் பதிவு செய்த வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை மொத்தமே ஒரு 17 லட்சம் வழக்கறிஞர்கள் தான். அதிலும் அவர்கள் ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களாக பார்த்தால் என்றால் அதிலும் பாதி தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் 1% 7.5% இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில், 7.5 லட்சம் பேர் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில், 7.5 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் வெறும் 1 லட்சம் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இன்று பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள். அதிலும் தினமும் கோர்ட்டிற்கு, நீதிமன்றத்திற்கு பணியாற்றுகின்ற வழக்கறிஞர்கள் என்றால் 50,000 பேர் தான் இருப்பார்கள் குறைந்தபட்சம். அப்படி 1% என்ற 7 லட்சம் இருக்க வேண்டிய வழக்கறிஞர்களிலே வெறும் 70,000 வழக்கறிஞர்கள் கூட இல்லை என்றால் அது எத்தனை சதவீதம் மக்கள் தொகையில் நமக்கு குறைவாக உள்ளோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றே ஒன்று தான், நீங்களும் எங்களும் இடத்தில், இந்த இடம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இடம் அல்ல, இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக, இல்லை சட்டமன்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினராக, இல்லை IAS IPS படித்த அட்மினிஸ்ட்ரேட்டராக
ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமை இருக்கிறது. நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், சாதாரண வழக்கறிஞர் என்று இதை நகர்த்தி சொல்லணும். காலையிலே பேசும்போது கூட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அடிக்கடி சொல்வார், ஏன் மருத்துவராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வயசு இருக்குது, இன்ஜினியராக இருக்கவங்களுக்கு வயசு இல்லை, சட்டம் படித்தவர்கள் ஏன் வயசு இவங்க மட்டும் 40 வயசில் இப்போ இங்கே இருக்க மூத்த வழக்கறிஞர் நிறைய பேர் இன்றைக்கி பதிவு செய்கிறாங்க. இதற்கான காரணம் கூட நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக போன மாதம் மறைந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் அகில இந்திய பார் கவுன்சிலை வயது முறை கொண்டு வந்தபோது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொன்னார், இந்தியா போன்ற அடித்தட்டு மக்களுடைய அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மக்களுக்கு சட்டக்கல்வி என்பது தேவை. அதற்கு படித்த வழக்கறிஞர்கள் அதிகமாக தேவை. நீங்கள் வயது என்று கொண்டு வந்து அந்த சட்டக்கல்வியை குறைத்து விட்டால் அவர்களுக்கான உரிமைகள் கண்டிப்பாக மறுக்கப்படும். அவர்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை கிடைக்காது. அதனால் நீங்கள் உடனடியாக வயதை கொண்டு வந்து இந்தியா போன்ற பெரிய நாடுகளிலே, ஜனநாயக நாடுகளிலே மக்களுக்கான அடிப்படை சட்டக்கல்வியை வழங்காமல் இருக்கக்கூடாது என்று ஒரு கடிதம் எழுதினார். அதன் வழியாகத்தான் இன்று சட்டம் படிப்பதற்கு வயது வித்தியாசம் இல்லாமல் என படிக்கின்றோம். இதன் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், மருத்துவர்கள் படிக்கலாம், இல்லை பொறியாளர் படிக்கலாம், உங்களுக்கான சமூகத்தின் மீது உள்ள அக்கறை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் கூட அந்த வயசு உங்களுக்கு அதில் இது கொடுத்துருக்காங்க. இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்கின்ற இன்று பதிவு செய்கின்ற ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் தொழில் வருமானம் என்று மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையான ஒரு வழக்கறிஞராக நீங்கள்லாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பார் கவுன்சிலினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக தலைமை உரை ஆற்றுவதற்காக பார் கவுன்சிலினுடைய தலைவர் திரு PS அமல்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். Respected Chairman Endowment Committee, Mr. Balu, and members of the Endowment Committee, Mr. Michael Stanis Prabhu, Mr. Sri Muruga, our Bar Council Co-Chairman, Mr. Ashok, former Chairman, our elder brother, Mr. Selvam, Bar Council member, Mr. Vel Murugan, enrollment மூவ் செய்த வழக்கறிஞர் அருள் மாணிக்கம், எங்களுடைய பார் கவுன்சில் செக்ரட்டரி மிஸ்டர் ராஜா குமார், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சிறப்புமிக்க என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷனை ஆன்லைன் மூலமாக ஒரு 2 நாட்களுக்குள் இதை ஏற்படுத்தி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 நாட்களாக 700 வழக்கறிஞர்களை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த என்ரோல்மெண்ட் கமிட்டியை நான் மனதார பாராட்டுகின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்று காலையில் 200 வழக்கறிஞர்கள், இப்பொழுது 200 வழக்கறிஞர்கள், 400 வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளீர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மற்றும் புதுவை பார் கவுன்சில் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் நீங்கள் வழக்கறிஞர் என்ற ஒரு பெரிய கௌரவத்துக்குள் வந்துள்ளீர்கள். வழக்கறிஞர் என்ற ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இன்று முதல் கிடைத்துள்ளது. நீங்கள் எப்படி வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய நிர்வாகிகள் பலவிதமான வாழ்த்துரைகளை உங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அவை ஒவ்வொன்றும் நீங்கள் இதற்கு பிறகு அதை பின்பற்றினாலே போதுமானது. இந்த நாட்டிலே ஒரு பெரிய வழக்கறிஞராக உங்களால் வர முடியும் என்பதற்கு அவ்வளோ ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுகளை எங்களுடைய பார் கவுன்சில் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர்கள் சொல்வது போல நீங்கள் வருகின்ற வாழ்நாட்களில் இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீர்களோ ஒரு தனி மனிதனாக
இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி கவலை இல்லை. இன்றைய தினத்திலிருந்து வழக்கறிஞர் என்ற அந்த பெரிய கௌரவத்துக்குள் நீங்கள் வந்துள்ளீர்கள். இனி நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ் பர்சன். இந்த நாட்டில் நீங்கள் ஒரு சிறப்புரிமையான ஒரு மனிதன். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய கௌரவம். நான் வழக்கறிஞர், இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிர்வகிக்கூடிய, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பலம் பொருந்திய வழக்கறிஞராக இன்று நீங்கள் பதிவு செய்துள்ளீர்கள். அதை நீங்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் 200 வழக்கறிஞர்களில் அதிகமானவோர் வயது முதியவர்களாகவே, குறைந்தபட்சம் 40லிருந்து 50 வயதுக்கு உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். வயது வரம்பு இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நீங்கள் படித்த அந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு இன்றையிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விட போதும். எங்களுடைய எங்களுடைய கோ சேர்மன் சொன்னது போல இதுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. இந்த ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் ரிட்டைர்மெண்ட் கிடையாது. இன்றைக்கு நீ என்ரோல் செய்யும் பொழுது உனக்கு வயது 40 இருந்தாலும் பரவாயில்ல, 50 இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ சாகிற வரை வழக்கறிஞர். உனக்கு ரிட்டைர்மெண்ட் என்பதே கிடையாது. அப்போது எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இருக்கிறதுனால இதுவரை தான் அவங்க டிசிப்ளினாக இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இன்றைய தினம் நீங்கள் அணிந்த அந்த கருப்பு அங்கி நீங்கள் சாகிற வரை அதை நீங்கள் மனதிலே சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதற்கான மாண்பை, அதற்கான மதிப்பை எந்த விதத்திலும் குறையக்கூடாது. குறிப்பாக இங்கே மற்ற மாநிலங்களில் படித்த, சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் அதிக பேர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய வழக்கறிஞர் சட்டத்தின்படி எல்லாமே வழக்கறிஞர் தான். இதில் பிரிவினை கிடையாது. 1961 அட்வொகேட் ஆக்ட்ன்றது சென்ட்ரல் ஆக்ட். அதில் நீங்கள் இந்தியாவில் எங்கே படித்தாலும் வழக்கறிஞர் ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து தான் இவர்கள் எங்கே படித்தவர்கள், எங்கே இவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது பப்ளிக் மட்டும் இல்லை, ஜட்ஜஸ், ஜுடிஷியரி நம்மளை வாட்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிறைய வழக்கறிஞர்கள் என்ரோல் பண்ண உடனே நேரடியாக காவல் நிலையத்துக்கு செல்கிறார்கள். பிளாக் அண்ட் ஒயிட். அவர் மட்டும் செல்வதில்லை, அவருடன் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களையும் கூட அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள்லாம் அட்வொகேட்னு சொல்லிட்டு அங்கே சட்டத்தை பேசினா தவறில்லை. ஒரு வழக்கறிஞர் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அட்வொகேட் ஆக்ட் 1961 செக்ஷன் 35 2011 நோட்டிஃபை ஆகிருக்குது. ஒரு அட்வொகேட் எந்த அத்தாரிட்டி முன்பாகவும் அப்பியர் ஆகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 21 ஒரு வழக்கறிஞர் ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அவங்கள காப்பாற்ற கூட அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கான உரிமை அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உண்டு. ஸோ ப்ரொஃபஷனல் ரைட்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று தான் பார் கவுன்சில் உங்களுக்கு சொல்லுகிறது. இன்றைய தினம் பார் கவுன்சிலில் வழக்கறிஞரை பதிவு செய்த உங்களுக்கு, இந்திய பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் எல்லா சட்டத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும். சட்டம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு மட்டும் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ள இன்றைய தினம் உங்களுக்கு மட்டும் 1961 அட்வொகேட் ஆக்ட் உங்களுக்கு ஒன்று அடிஷனலாக அப்ளிகபிள் ஆகும். இது அந்த தொழில் வரம்புக்குள் ஒரு அட்வொகேட் கிளைண்ட், ஒரு அட்வொகேட் பப்ளிக், ஒரு அட்வொகேட் கோர்ட், ஒரு அட்வொகேட் இல்லை ஃப்ரெண்டாக அந்த கோ அட்வொகேட், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் அந்த 1961 அட்வொகேட் ஆக்ட். அதை நீங்கள் எல்லா சட்டங்களையும் நமக்கு கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் 1961 அட்வொகேட் ஆக்ட் மட்டும் நாம் முதல்ல படிக்க வேண்டிய ஒரு சட்டம். அதுதான், அது படிக்கும்போது தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனுடைய எத்திக்ஸ் தெரிய வரும். நீங்கள் எப்பொழுது 1961 அட்வொகேட் ஆக்டை முழுவதுமாக படித்து முடிக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் ஒரு முழு வழக்கறிஞராக இந்த சமூகத்தில் உலாவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைய தினம் நான் வைஸ் சேர்மனாகவும் சேர்மனாகவும் கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களாக இந்த பார் கவுன்சிலில் நான் பதவியில் இருந்தாலும் இங்கே ஒரு வருடத்திற்கு 500 வழக்குகள் வழக்கறிஞர் மீது பதியப்பட்டு வரும். எங்கள் வைஸ் சேர்மன் சொன்னது போல 1 லட்சம் வழக்கறிஞர் இருந்தாலும்
ஆக்டிவ் ப்ராக்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது போல் ஒரு 40 to 50,000 அட்வொகேட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 50,000 வழக்கறிஞர் மேலே வந்து வழக்கு வருவதில்லை. ஒரு 500 வழக்கறிஞர்கள் மேலே மட்டும்தான் இங்கே ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்னு ஒரு வழக்கு வருது. அதுக்கு காரணம் அவர்கள் இந்த அட்வொகேட் கிளைண்ட்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஸோ கிளைண்ட்ன்றது வந்து நமக்கு ஒரு பேயிங் மாஸ்டர், அவங்க நமக்கு ஒரு பேயிங் மாஸ்டர், அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. அவர்கள் கொடுக்கின்ற அந்த வழக்குகளை முறையாக நடத்தி வழக்கு வெற்றியோ தோல்வியோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது முறையாக வழக்கு நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே வரமாட்டீங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதே போல் நீங்கள் வழக்கறிஞர் ஒரு கௌரவத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க வேண்டாம். சமூகத்தில் எங்கே சென்றாலும் அந்த வழக்கறிஞர் ஒரு பெரிய கௌரவத்தோடு நீங்கள் செல்லுங்கள். அந்த மதிப்பை எந்த இடத்துலையும் இழக்க வேண்டாம். இன்றைய தினம் உலகமே அச்சுறுத்திக் கொண்டிய இந்த கொரோனா என்ற பெரிய வைரஸ் கிட்டத்தட்ட பல மாதங்களாக வழக்கறிஞர்கள் வந்து வேலை இல்லாமல், அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸில் மட்டுமே நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் ஒரு நவீன வழக்கறிஞர்களாக நான் இங்கே பார்க்கின்றோம். உங்களால் ஆன்லைனில் தான் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, ஆன்லைனில் தான் நாளையிலேருந்து கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ண போகிறீங்க, பெட்டிஷனை ஃபைல் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து வழக்கம் நடத்த போகிறீங்க. ஸோ நீங்கள் இன்றைய தேதியில் நேற்றும் இன்றும் கிட்டத்தட்ட 700 வழக்கறிஞர்கள் தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வழக்கறிஞர்கள், ஒரு மாடர்ன் வழக்கறிஞர்கள், ஒரு ஹை டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர்களாக இன்றைய தினம் பார் கவுன்சில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் என்ரோல்மெண்ட் நடக்குமோ நடக்காதோ, இல்லை எங்களுடைய ஃபார்மர் சேர்மன் சொன்னது போல் இதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் முடிகிற பட்சத்தில் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் ஒரு மாடர்ன் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் அட்வொகேட்டாக நீங்கள் திகழ்வீர்கள் என்று இந்த நேரத்தில் சரித்திரத்தில் நீங்கள் அது பதியப்பட்டிருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் பார் கவுன்சில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பை உரிமையும் கடமையும் கொடுக்குதோ, வெல்ஃபேர் மெஷின்ற ஒரு பெரிய வெல்ஃபேர் ஸ்கீமை பார் கவுன்சில் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் வெல்ஃபேர் ஸ்கீமில் நீங்கள் மெம்பராக பட்சத்தில் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு இறப்பு ஏற்பட்டால் 7 லட்சம் பார் கவுன்சில் சார்பாக தமிழக அரசு கொடுக்கின்ற அந்த நிதி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து நீங்கள் மெம்பராக பட்சத்தில் குறைந்தபட்சம் 10 லட்சம், உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு 2 லட்சம் வரை உங்களுக்கு அதற்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும், நீங்கள் வீட்டிருக்கிற பட்சத்தில் வாரத்திற்கு 4,000 ரூபாய் என்ற 1,20,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க செய்யப்படும். அதே போல் நேற்றைய தினம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் பார் கவுன்சிலை உடனடியாக ஒரு மெடிக்கல் பாலிசியை 2 வாரத்துக்குள் வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியோடு நீங்கள் வந்து பேசி உடனடியாக அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண சொல்லி மாண்புமிகு நீதியரசர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய பெனிஃபிஷியராக தான் பார் கவுன்சில் உங்களை பார்த்துருக்காங்க. அதே போல் தமிழக அரசு தமிழகத்தில் படித்த அரசு சட்டக்கல்லூரியில் படித்த ஒவ்வொரு இளம் வழக்கறிஞர்களுக்கு அப் டு 30 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு மாதம் 3,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 2 வருடங்களுக்கு இந்த ஸ்டைபன் கொடுக்கிறது. இந்த ஸ்டைபன் கொடுக்கக்கூடிய நோக்கமே நீங்கள் அந்த 2 வருடம், குறைஞ்சபட்சம் 2 வருடம் நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞருடன் ஒரு ஜூனியராக இருந்து தன்னை எக்யூப் செய்வதற்காக இந்த ஊதியம் உங்களுக்கு அந்த ஸ்டைஃபன் கொடுக்கப்படுகிறது. அதில் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அகில இந்திய பார் கவுன்சில் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. இதில் எல்லாரும் இப்போ எங்களுடைய செக்ரட்டரி இல்லை எங்களுடைய ஜென்ரல் சேர்மன் சொல்லுவார், அதனுடைய பிரகாரம் உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி கார்டை நீங்கள் வாங்கி அப்ளிகேஷன் நீங்கள் உடனே ஃபில் பண்ணி அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் இங்கே சொல்கின்ற எல்லா விதமான அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் நீங்கள் மெம்பராக முடியும், நீங்கள் அதில் பெனிஃபிட் ஆக முடியும். இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு என்ரோல்மெண்ட் செய்த ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் பார் கவுன்சில் சார்பாக உங்களுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் இந்த தொழிலில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரூல்ஸ் ஆஃப் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஏற்கனவே நாங்க உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பிச்சிருக்கோம். இந்த என்ரோல்மெண்ட் முடிஞ்ச உடனே இதுல ஒரு சிக்னேச்சர், உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், 3 தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர், இது டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், இது 3 மட்டும் ஃபில் பண்ணி
உடனடியா தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் உடனடியாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் வருகின்ற நவம்பர் மாதம் நடக்கின்ற அகில இந்திய தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முடிவாக நன்றி உரை. அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் மூலம் என்ரோல்மெண்ட் செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் என்ரோல்மெண்ட் வருகை தந்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் PS அமுல்ராஜ், துணைத் தலைவர் திரு V கார்த்திகேயன், என்ரோல்மெண்ட் கமிட்டி சேர்மன் திரு K பாலு, என்ரோல்மெண்ட் கமிட்டி மெம்பர் திரு மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு, என்ரோல்மெண்ட் மூவ் செய்த வழக்கறிஞர் அருள் மாணிக்கம், ஃபார்மர் சேர்மன் திரு D செல்வம், கோ சேர்மன் திரு அசோக் சார், பார் கவுன்சில் மெம்பர் திரு வேல்முருகன், இந்த ஆன்லைன் மூலம் என்ரோல்மெண்ட் செய்ய பாடுபட்ட பார் கவுன்சில் செயலாளர் திரு ராஜகுமார் மற்றும் ஊழியர்கள், அவர்கள் அனைவருக்கும் நன்றி.